விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்திலிருந்து உயிர் தப்பிய பெண்கள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். அந்த பேட்டியை பார்க்கலாம். 4:50க்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபயர் வருதுன்னு சொல்லி ஒரு அக்கா ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் போன இடத்துல அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுங்க எங்களை எழுப்பாம கீழே போய் வார்டன் மேம் எழுப்புனாங்க. வார்டன் மேம் அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க. அது ரொம்ப ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் எழுப்பி செஞ்சு அப்புறம் எங்க பக்கத்துல டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் தான் சத்தம் போட்டாங்க, இம்மா எந்திரிங்கம்மா ஃபயர் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்க எந்திரிச்சு போன் எதுவுமே ட்ரெஸ் எதுவுமே நாங்க பார்க்கல. நாங்க மட்டும் சேஃபானா போதுன்னு சொல்லிட்டு நாங்க இறங்கி வந்துகிட்டு இருந்தோம். எங்களால இறங்கவும் முடியல அந்த இடத்துல. ஏன்னா அந்த அனல் வந்து எங்க மூஞ்சிலே அடிக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல, ஓடவும் முடியல. படி குறுக்கு இருக்கறனால எங்களால ஓட முடியல. என்ன பண்றது எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் தீயணைப்புல இருந்து ஆள் வந்து மேல வந்து கூப்பிட வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க கீழே சேஃபாகி வந்துட்டோம். அப்புறம் தீ அணைச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வண்டி வேற வந்துச்சு, தண்ணி பத்தலன்னு சொல்லி இன்னொரு வண்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை தண்ணியெல்லாம் அணைச்சு முடிச்சுட்டு நீங்க போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு எங்களை இங்க வந்து சேஃபா கூட்டு வந்து விட்டாங்க. உள்ளுக்க வந்து என்ன மாதிரி அடிப்படை வசதி இல்லாம இருந்தது? பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, அந்த மாதிரி தண்ணி வசதி அடிக்கடிக்க இருக்காது. ஹாஸ்டல் வந்து எப்படி சொல்ல, சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது. தண்ணி வசதி இருக்காது, எதுவுமே இருக்காது. எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வசூல் பண்ணுவாங்க? 4000 ரூபாய்.